வணக்கம், வெல்கம் டு பிரின்சிஸ் ஆத்தென்டிக் கிச்சன். இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து யாழ்ப்பாண முறைப்படி செய்கிற பைத்தங்காயும் பிலா விதையும் போட்டு எப்படி கறி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரன். ஹீட்டை வந்து மீடியத்தில் வச்சுக்கொண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது, இதை விடுங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது, இதையும் போடுங்க. வெடிச்சு கொண்டு வர்றது பொரியுது. இப்போ ஒரு ½ மினிட்டுக்கு பிறகு இதில் வந்து 7 சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்ன வெட்டி இருக்குன்னு இதையும் போடுங்க. 8 உள்ளி இருக்குது, இதையும் ஸ்லைஸாக வெட்டி இருக்குன்னு இதையும் போடுங்க. இதில் 3 பச்சை மிளகாய் இருக்குது, இதையும் போடுங்க. இதை கொஞ்சம் வதங்க விடுவோம். ஒரு நிமிஷமாக வதங்கி கொண்டிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது, இதையும் போடுங்க. 1½ மினிட் 1 நிமிஷமாக வதங்கி இருக்குது. மிக்ஸ் பண்ணி போட்டு 150 கிராம் பைத்தங்காய் இருக்குது, 150 கிராம்ஸ் பைத்தங்காய். இந்த பைத்தங்காய் போடுங்க. 100 கிராம் பிலா விதை இருக்குது, இந்த பிலா விதையும் போடுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 8 இல்லை ஒரு 10 நிமிஷம் வந்து இதில் வதங்க விடுவோம். உப்பு வந்து போடுற இல்லைன்னா உப்பு போட்டிங்கன்னா சிலவில் வந்து பிலா விதை வந்து அவியாது. ஸோ இப்போ ஒரு 8 to 10 மினிட்ஸ் வந்து இதை வந்து வதங்க விடுவோம். ஒரு 5 நிமிஷமாக தான் வதங்கி கொண்டு இருக்குது. கறி கலரை விடுங்க. அந்த 8 to 10 மினிட்ஸுக்கு இடையில் திரும்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷமாக வந்து வதங்கி கொண்டு இருக்குது. இப்போ திறந்துட்டு கிளறி விடுங்க. 10 நிமிஷம் வதங்கினா பிறகு 1/8 டீஸ்பூன் மஞ்சள், இதையும் போடுங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது, இதையும் போடுங்க. இப்போ நீங்கள் உப்பு சேர்க்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியம் ஹீட்லேயே வைங்க. மூடி போட்டு இன்னும் 2-3 நிமிஷம் இதை வதங்க விடுவோம். இந்த தூள் போட்ட அப்புறம் 2 நிமிஷம் வதங்கி கொண்டு இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பிரட்டல் கறியை தான் வைக்க போகிறேன். முதலாம் பால் 1/3 கப்பும் 2ஆம் பால் 1/3 கப் ரெண்டையும் ஒன்றாக கலந்துருக்கிறேன். இப்போ இதை விடுங்க. ஹீட்டை வந்து ஹைக்கு மாற்றிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முதலாம் கொதி வரைக்க மீடியத்துக்கும் லோவிலையும் விட்டு இன்னொரு 10 இல்லை 12 நிமிஷம் இதை அவிய விடணும். இப்போ இந்த பாருங்கள், இப்போ வந்து முதலாவது தரம் இது கொதிக்குது. ஒரு கொதிக்கு பிறகு மீடியம் ஹீட்டில் மாற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து வத்தி பிரண்டு வரையும் விட போகிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து இது அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் தான் மீடியம் ஹீட்லேருந்து அவிஞ்சோன்று இருக்குது. இடக்கிட கிளறி விடுங்க. இப்போ இதை திருப்பி மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் இல்லை 8 நிமிஷம் வதங்க விட போகிறேன். நல்லா பிரண்டு வரணும். இது இப்போ இன்னொரு 6 நிமிஷம் ஆகிட்டு. ஸோ இல்லாமல் வந்து 13 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை அவிய விட்டுனான். இப்போ இது டன். ஸோ உங்களுக்கே தெரியுது, நல்லா பிரண்டு பாலெல்லாம் நல்லா ஊறி பிரண்டு வந்திருக்குது. ஸோ இப்போ இது டன். நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த பிலா கொட்டை நல்லா அவிஞ்சிட்டுது. பிலாவிட அடுப்பை நிப்பாட்டினா பிறகு 1 டீஸ்பூன் லைம் அல்ல லெமன் ஜூஸ் இதுக்கு கடைசியாக விடுங்க. நிப்பாட்டிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் யாழ்ப்பாணத்தில் செய்கிற பைத்தங்காயும் பிலா விதையும் போட்டு ஒரு விதமாக செய்கிற இந்த கறி. ஸோ இப்போ இது டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைத்தங்காய் கறி எல்லாம் செய்து முடிஞ்சது. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்னால் மறக்காம தம்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.